அவ்வளோ ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃபை விட்டுட்டு தளபதி வந்து மக்களுக்காக வர்றாரு. உன் கொள்கை என்ன? என்னடா கொள்கை? கொள்கை இருக்கணும் தான். ஒரு 50 திட்டங்கள். இவங்க திட்டங்கள் எடுத்துட்டு வர்றதுக்கு எதுக்கு தெரியுங்களா? திருடுறதுக்கு. டாய்லெட் அதுவும் அவங்களோட திட்டங்கள்ல ஒண்ணுதான். திட்டங்கள் வந்துடும், அதுக்கப்புறம் இது மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ஃபண்டை போட்டு ஆட்டையை போட்டுருது. நாங்க எத்தனை திட்டம் எடுத்துட்டு வந்தோம், அத்தனை திட்டத்தில் எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க அதை சொல்லுங்க சாமி. 512 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுல வந்து 13% 15% தான் இன்ன வரைக்கும் அதை நிறைவேற்றிருக்காங்க. திமுக ஏமாத்தோம் மக்களை அப்படின்றத அங்க சொல்றதுக்கான காரணம் வந்து முன்னாடி ஆண்டு கட்சி அதிமுக இருக்கு, அதிமுக ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 5-10 வருஷமா 48,000 கோடி என்ன ஆயிருக்குன்னா இன்கம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் அத்தனை பேரை குடிக்க வச்சிருக்கு. நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபாய் இருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன பண்றாரு, யார் காசு எல்லாம் எங்க காசு, நம்ம காசு, மக்கள் காசு. டிபேட்னு உட்காந்துட்டு பேசுறாங்க இல்லையா, திமுகவுக்கு ஆதரவா, அவங்களுக்கு கடன் இல்லையான்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ வித்த அரிசி பருப்பு விலைன்னா இப்ப விற்கிற அரிசி பருப்பு விலை பொருளாதாரத்தில் நம்ம மேல போறத மாதிரி அவங்க சொன்னாலுமே இங்க இருந்து விலைவாசியும் மேல ஏறிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது நான் அதே இடத்துல தான் இருக்கேன். கடன் இல்லாத ஒரு லைஃபே கிடையாது. பழந்தின்னு கொட்டை போட்டவங்க டிஎம்கே காரங்க 4000 கோடி 4000 கோடின்னு சொல்றாங்க தெரியுங்களா? 4000 கோடி கிடையாது, 13,386 கோடி. 15 வருஷத்துல 13,386 கோடி வந்து இந்த மழைநீர் வடிகாலுக்கு மட்டுமே செலவு பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் சினிமா துறையில இருந்து 10 பேர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் தான் 10வது. 9 பேர் இருக்கும்போது பதறாத திமுக அரசு இப்ப பதறுது அப்படின்னா காரணம் வந்து இவரோட வெயிட்டேஜ். இறங்கும் போதே எல்லா கட்சியில இருந்தும் ஓட்டு உடையுது அப்படின்னும் போது பெரும்பான்மையான ஓட்டு காலி. டிஎம்கே ஓட்டு அதிமுக கூட மாத்தி போடுவாங்க. திமுக காரங்கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து பிளட் அவங்க கிட்ட இருந்தே ஓட்டு கன்வெர்ட் ஆகுதுன்னும் போதுதான் இங்க பதறல் ஜாஸ்தி ஆகுது. 70 சீட் அடிப்போம் தாவேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் வந்தாலும் வராது, நான் மட்டும் தான் கம்பு சுத்துவேன், அதில் நான் வின் பண்றேன் அப்படின்னு சொல்றாள் தான் சீமானவர்கள். வணக்கம் டிவிகே ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சவுண்ட் சண்முகம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். புதுச்சேரியில நேற்றுக்கு விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுனா அவர்களும் ஆனந்த் அவர்களும் பேசியிருந்தாங்க. இதுல நிறைய விஷயங்கள் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை பாராட்டியும் இங்க இருக்கக்கூடிய திமுக ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தும் பேசி அந்த கருத்துக்கள் மட்டுமே திரும்ப பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக எதிர்ப்புங்கிறத வந்து பாண்டிச்சேரியில ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியிலும் இருக்கு, அதே போல கட்சியினர் மத்தியிலும் இருக்கு. இது குறித்து உங்களோட முதல் கருத்தை சொல்லுங்க சார். ஆக்சுவலா வந்து இந்த கட்சி தாவேக்கா ஆரம்பிச்சதே வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு வேணாம் தீமை அப்படின்றதுக்காக தான் இந்த தாவேக்காவே உருவாயிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் ஆப்வியஸ்லி வந்து எங்க போனாலும் அந்த விஷயத்த டீகோட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து தாவேக்காக்கு இருக்கு. அதை தான் வந்து விஜய் அண்ணா வந்து தெளிவாக அந்த இடத்துலையும் அதை பண்ணியிருக்காரு. இங்கே திமுக வேணாம், திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்கிறதுக்கான காரணங்களும் இருக்குது. ஆக்சுவலாக 512 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதில் வந்து 13% 15% தான் இன்ன வரைக்கும் அதை நிறைவேற்றிருக்காங்க. அப்போது இதை வந்து திமுக ஏமாத்தோம் மக்களை அப்படின்றத அங்கே சொல்கிறதுக்கான காரணம் வந்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்றதுக்காக தான் அங்கேயும் போயிட்டு திமுகவை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது இல்லையா? இங்கே திமுக வந்து மக்களுக்கான ஆட்சி தான் பண்ணுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. முன்னாடி ஆண்ட கட்சி அதிமுக இருக்குது, அதிமுகவை ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதிமுக ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதிமுக 15 வருஷம் அந்த 10 வருஷம் ஆண்டிட்டாங்க. அவங்க வேணான்னு வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. மக்கள் வீட்டுக்கு அனுப்புனவங்களை வந்து எதுக்கு பேசணும்? நம்ம திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனும் இருக்கு. ஒரு சின்ன டேட்டா, ஆக்சுவலா எல்லாத்துலயுமே வளர்ச்சிருக்கலாம். ஆனா இவங்க வளர்ச்சி எதுல தெரியுமா இருக்கும்? ஒயின் ஷாப் விஷயத்த, போதைப் பொருள் இதுலதான். ஏன் சொல்றீங்கன்னா ஒரு 2003ல 3,500 சம்திங் தான் வந்து இன்கம் வருது, அதனால ரெவன்யூ, அதாவது ஒயின் ஷாப்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 5-10 வருஷமா இப்ப 48,000 கோடி. ஸோ என்ன ஆயிருக்குன்னா இன்கம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் அத்தனை பேரை குடிக்க வச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த 2 அரசுங்களும் இதான் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபாய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பயங்கரமான விஷயத்த என் துறையில் நான் வந்து எவ்வளோ ரெவன்யூ காட்டுறேன் பாரு அப்படின்ற ஊழலை வந்து நிறுவனமயப்படுத்துறது. ஆமாம், இதில் வந்து இவங்களுக்கு போட்டி. அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரும் இவருக்கும் போட்டி. எவ்வளோ காசு நான் வந்து எடுத்துகிட்டு போய் ஸ்டாலின் ஐயா கிட்ட கொடுக்குறேன் பார். யார் காசு? எல்லாம் எங்கள் காசு, நம்ம காசு, மக்கள் காசு. இதெல்லாம் வந்து வெறுத்து போயிட்டு தான் அவ்வளோ ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப்பை விட்டுட்டு தளபதி வந்து மக்களுக்காக வர்றாரு. இவர் வந்த உடனே காமனா காலி பண்றதுக்கான ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதாவது இது வந்து ஃபார்முலா. உன் கொள்கை என்ன? என்னடா கொள்கை? கொள்கை இருக்கணும் தான். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டாரு. எல்லாருக்குமான அரசியல் அங்க பண்ண போறோன்றத தெளிவா சொல்லியாச்சு. திருப்பி வந்து ரஜினி வந்து அரசியலுக்கு வரன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா? அந்த டைம்ல இதே கேள்வி கேட்டாங்க, பத்திரிகையாளரே போய் கேட்டாங்க, சார் கொள்கை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொரிஞ்சிட்டு தலை சுத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சரி, அதுதான் இந்த ஒரு விஷயத்த வச்சு காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்காங்க. இப்போ வந்து நமக்கு தேவை வந்து மக்களுக்கு தேவையானதை அவர் தெளிவாக வந்து லாஸ்ட் மீட்டிங்லேயும் சொல்லியிருந்தார். ஒருத்தருக்கும் வீடு, பைக்கு இது வந்து கட்டாயம் இருக்கணும்.
அதுக்கான அரசா தாவேக்கா இருக்கும். அவர் தரன்னு சொல்லலை. எந்த பொருளாதாரத்தில் நம்ம வந்து நீங்கள் உயர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நீங்கள் வாங்கிப்பீங்க. ஸோ அந்த வாங்கி போகிற விஷயத்துக்கு என்ன பண்ண போகிறோங்களோ அதுதான் வந்து தாவேக்கா பண்ண போகுது. இல்லை அதை இது வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சரியாக செய்யலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. கண்டிப்பாக செய்யலை. இங்கே கடன் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள், இஎம்ஐ கட்டாத யாராவது இருக்காங்களா சொல்லுங்கள், டிபேட்டுன்னு உட்காந்துட்டு பேசுகிறாங்க இல்லையா திமுகவுக்கு ஆதரவா, அவங்களுக்கு கடன் இல்லையான்னு சொல்லுங்க பார்ப்போம். இருக்கு, எல்லாருக்குமே இங்கே கடன் இருக்கு. கடன் இல்லாத லைஃபே கிடையாது. இப்போ கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வைக்கிறேன் அப்படின்றது தான் அவரோட வார்த்தை சொல்ல வருது. இந்த மாதிரி ஒரு அரசியல் விமர்சகர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எங்க சார் பொருளாதாரம் உயர்ந்திருக்கு, சம்பளம் உயர்ந்திருக்குன்னு கேட்கும்போது கடன் வாங்குற அளவுக்கான ஒரு வேலையோ ஒரு விஷயமோ வந்து செஞ்சு கொடுத்துருக்கோமே, அதுவே வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னார். அவர் சொன்னது எனக்கு சிரிப்பா இருக்கு. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களான்ட்டு. கடன் வாங்குறது நான் வளர்ந்துருக்கேன்றது அர்த்தம் இல்லை. இல்லை, கடன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வருமானம் இருந்தது தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த அளவுக்கு வருமானம் வாங்குற அளவுக்கு உங்களை வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்றாரு. இல்லை, அதுதான் விஷயம். அப்போ விற்ற அரிசி பருப்பு விலைன்னா இப்போ விற்கிற அரிசி பருப்பு விலைன்னா இங்கே பொருளாதாரத்தில் மேலே போகல. பொருளாதாரத்தில் நம்ம மேலே போகிறத மாதிரி அவங்க சொன்னாலுமே இங்கேருந்து விலைவாசியும் மேலே ஏறிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது நான் அதே இடத்துல தான் இருக்கேன். நம்ம இவங்க வேணால் காட்டிக்கலாம், நீ அப்போ வந்து 5000 ரூபா சம்பளம் வாங்கினேன், இப்போ 50,000 ரூபா சம்பளம் வாங்குறீ அப்படின்லாம். எனக்கு 5000 ரூபா வாங்கும் போது 4900 ரூபா எனக்கு வந்து செலவு இருந்துச்சு. 50,000 ரூபா சேலரி வாங்கும் போது எனக்கு 49,900 செலவு இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி பொருளாதாரத்தில் மேலே போனாலுமே விலைவாசி மேலேயே ஏறிட்டே வருது இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்கள் பேலன்ஸ்டாகவே இல்லையே. கடன் இல்லாத ஒரு லைஃபே கிடையாது. இப்போ அரசை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய திட்டங்கள் வந்து தீட்டிருக்காங்க. சூப்பர் சார். இப்போ கூட வந்து இந்த செந்தில்வேல் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நோட் பேட் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படியே ஒரு சரளமாக படிப்பார் அவரோட திட்டங்கள். நான் இவ்வளோ திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க திமுக அரசு, நான் இப்போ ஒரு படிக்கிறேன், கவுண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 திட்டங்கள் அந்த நோட் பேட் எங்கே போனாலும் கையிலேயே இருக்கும் அவருக்கு. 50 திட்டங்கள் வந்து வரிசையாக சொல்லுவார். இவங்க திட்டங்கள் எடுத்துகிட்டு வரதெல்லாம் கரெக்டு தான். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டாய்லெட், அதுவும் அவங்களோட திட்டங்களில் ஒன்று தான். இந்த டாய்லெட்டுன்ற ஒரு திட்டம் எடுத்துட்டு வந்தாங்க. உண்மையாகவே அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் தான். ஏன்னா இப்போ கேப் டிரைவர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், கேப்ல போகிறாங்க, அவங்க எங்கே போய் சிறுநீர் வைப்பாங்க? பப்ளிக் பிளேஸில் பண்ண முடியுமா? பப்ளிக் பிளேஸில் பண்ணி ஒரு இஷ்யூ ஆச்சு தெரியுங்களா? போலீஸ்காரங்க கேட்டதுக்கு 2 பேர் வந்து சண்டை போட்டாங்க. ஏன்னா வந்து நியூசன்ஸ் பண்ணுறீங்க பப்ளிக்கில் அப்படின்னும் போது அவங்க போதையில் இருந்தாங்க. அது எது கிளாஷ் ஆச்சு. இந்த திட்டங்கள் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அந்த திட்டம் டாய்லெட்டு எல்லா இடத்துலையுமே இருந்தது. அதுக்கான நிதிலாம் ஒதுக்குனாங்க. நான் பர்சனலாக நான் இருக்க தொகுதி வந்து மதுரவாயில் தொகுதி. அந்த மதுரவாயில் தொகுதியில் ஒரு வருஷத்துக்கு 31 லட்சம் ரூபாய் வந்து மெயின்டெனன்ஸ் ஒதுக்குனாங்க. மெயின்டெனன்ஸ்னால் என்ன? இந்த பெருக்கிறது, இந்த அதில் டேப் உடஞ்சிச்சுன்னா மாற்றுறது, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு 31 லட்ச ரூபா ஒதுக்குனாங்க. இப்போ அங்கே டாய்லெட்டே இல்லை. அந்த டாய்லெட்டே வந்து சுத்தமாக பராமரிப்பே இல்லாமல் இருக்குது. ஆனால் அதுக்கான நிதிகள் மட்டும் ஒதுக்கப்படுது. இவங்க திட்டங்கள் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எதுக்கு தெரியுதுங்களா? திருடுறதுக்கு. திட்டங்கள் வந்துடும், அது வந்து கண் போக்கா ஒரு 6 மாதம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் இது மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் ஃபண்டை போட்டு ஆட்டையை போட்டுருது. இதுதான் வந்து நடக்கிறது. இங்கே வந்து இவங்க சொல்லிடுறாங்க, மாற்றட்டிக்கலாம், நாங்கள் எத்தனை திட்டம் எடுத்துகிட்டு வந்தோம், அத்தனை திட்டத்தில் எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க அதை சொல்லுங்கள் சாமி. உடனே 1 லட்சம் பேர் பயனடைஞ்சாங்கன்ற மாதிரி சொல்லுங்க. டேட்டா இருக்கா? இப்போ வந்து மகளிருக்கு 1000 ரூபா எல்லாருக்கும் வந்துருச்சா? வாய்ப்பே இல்லை. என் ஃப்ரெண்டு அவங்க கேட்குறாங்க, அவங்க வந்து அப்பா இல்லை, அந்த அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு அவங்க கேட்குறேன், எனக்கு ரீசன் சொல்ல அப்படின்றாங்க. என்ன கேட்குறாங்க, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படியாது அப்படின்னு. இல்லை, இப்போதைக்கு வந்து அனைவருக்கும் கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. அதே போல் லேப்டாப் திட்டத்தை வந்து மறுபடியும் செயல்படுத்துற மாதிரி சொல்கிறாங்க. அது மாணவர்களுக்கு அது ஆக்சுவலாக இருந்தது தானே சார்? லேப்டாப் திட்டம் இருந்தது தானே? அது வந்து அம்மா பீரியடில் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்களா? அது ஏன் நிறுத்தினாங்க? முதல்ல நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, பொருளாதார சூழல் இப்போ வந்து சார் இவங்க வந்து ஒரு விஷயமும் பண்ணுறாங்க அப்படின்னா சும்மாலாம் கிடையாது. பழந்தின்னு கொட்டை போட்டவங்க டிஎம்கே காரணங்க, கரெக்டுங்களா? இப்போ லேப்டாப் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ வந்து கொடுக்க வேண்டிய அவசியம், அதுவும் அர்ஜென்ட்டா. ஏன்னா பெரும்பான்மையான கல்லூரி மாணவர்கள் ஓட்டுலாம் வந்து தளபதிக்கு தான் போகுது. ஸோ அதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. அவங்க கொடுக்கறது நல்ல விஷயம் தான், கொடுத்தா நம்ம வந்து அதை ஏன் கொடுக்காதீங்கன்னு சொல்லலை. இந்த விஷயத்தை இப்போ பண்ண வேண்டியதுக்கான காரணம் இதுதான் இருக்கும். இத்தனை 4 வருஷமாக வந்து மாணவர்கள் மேலே அக்கறை இல்லை. இப்போ வந்து நாங்கள் வந்து லேப்டாப் கொடுக்குறோன்னா எப்படியாவது தளபதிக்கு போகக்கூடிய வாக்குகளை உடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது வாய்ப்பே இல்லை. இப்போ வேற என்ன சிக்கல்கள் இருக்குது? இப்போ சமீபத்தில் வந்து சென்னை மழையில் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. நான் 4000 கோடி என்ன, இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள்லாம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் தீவிரமாக மேயர் அவர்களாக இருக்கட்டும், அதே போல் உதயநிதியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் போய் விசிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தண்ணியை வந்து வெளியேற்றதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அல்லது வேறு என்ன திட்டங்களை வந்து சரியாக செயல்படலன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இவங்க எந்த திட்டமே வந்து சரியாக செயல்பட மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த 4000 கோடின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? 4000 கோடி கிடையாது. ஆக்சுவலாக கே நேரு அவர் என்ன சொன்னார், 4000 கோடி இல்லைங்க, 5176 கோடி சம்திங் ஏதோ சொன்னார். ஓகேங்களா? ஆனால் அது 5766 கோடியும் கிடையாது. 13386 கோடி.
ஏன் சொல்கிறேன்னா இது வந்து இந்த 5 வருஷம் மட்டும் பார்க்குறோம். நான் வந்து கால்குலேட் பண்ணது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுக அரசு இருக்கு இல்லையா, அதிமுக அரசுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு 15 வருஷத்தில் 13,386 கோடி வந்து இந்த மழைநீர் வடிகாலுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. யார் காசு? நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். மழை பெய்யும் போது வந்து போயிட்டு நின்று பார்த்து செய்கிறாங்கன்ட்டு. எப்பத்துலேருந்து? அப்பா தாத்தா பண்ணி அப்பா போய் மலையில் நின்று இப்போ பையனும் போய் மலையில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தம் ஃபண்டு நான் சொன்னேன் இல்லையா, இவங்க இந்த திட்டம்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, திட்டத்துக்கு காசுலாம் ஒதுக்குவாங்க, அது பேங்கில் போட்டுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மழை நீர் வந்து வடிஞ்சிச்சு வடியெல்லாம் இல்லை, இங்கேருந்து அந்த சைடில் எடுத்து விடுறதுக்கு அந்த மோட்டர் பம்பை வச்சு எடுத்து விடுறாங்க. அதுக்கும் சம் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்த புயலுக்கு ஓகேங்களா, எல்லா ஜோனுக்குமே குறைஞ்சபட்சம் இந்த மோட்டருக்கு மட்டுமே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல அந்த மோட்டர் நிற்க வச்சுருக்கோம். அதுக்கு மட்டுமே ஒவ்வொரு ஜோனுக்குமே நம்ம சென்னையில் 15 ஜோன் இருக்குது. ஒவ்வொரு ஜோனுக்குமே 15 to 25 லட்சம் ரூபாய் இந்த மோட்டரில் தண்ணி எடுத்து விடுறதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. யார் காசு? இதுதான் வந்து தளபதி வந்து முக்கியமாக அரசியலுக்கு வரதுக்கான காரணங்கள். தளபதிக்கு அரசியல் தெரியலன்றாங்க. பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார் கண்டிப்பாக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் போது அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ உச்சத்தில் இருக்கும்போது இதெல்லாம் விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒரு லெவலுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. அதே மாதிரி திமுக வந்து எவன் வந்தாலும் எங்களை தான் திட்டுறான் அப்படின்னும் போது, எவன் வந்தாலும் உங்களை தான் திட்டுறான்னா, நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் எதிர்கட்சி எல்லாமே வந்திருக்கு. இப்போ திமுக பதறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் சினிமா துறையிலேருந்து 10 பேர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. 10 பேர், இவர் தான் 10வது. சரிங்களா? 9 பேர் இருக்கும்போது பதறாத திமுக அரசு இப்போ பதறுது அப்படின்னா காரணம் வந்து இவரோட வெயிட்டேஜ். இறங்கும் போதே எல்லா கட்சியிலேருந்தும் ஓட்டு உடையுது அப்படின்னும் போது எல்லா கட்சியுமே பதறதானே செய்யும். அதுவும் ஆளுங்கட்சி தான் பையனை வந்து முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்க ஸ்டாலின் ஐயாக்கெலாம் இது அதிர்ச்சி. ஏன்னா அவர் கலைஞர் கருணாநிதி அவர் இறங்குற வரைக்குமே முதலமைச்சராக அவர் 16 வரைக்குமே வேட்பாளராக வந்து அவர் தான் இருந்தார். ஓகேங்களா? ஸோ வந்து இவர் அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, நம்ம பையனை வந்து முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கும்போது பொதுகிடில்னு வந்து குதிஸ்டாப்பில் நம்ம தளபதி. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பேர் அதிர்ச்சி. ஓட்டு பெரும்பான்மையான ஓட்டு காலி, டிஎம்கே ஓட்டு. எனக்கு தெரிஞ்சே பர்சனலாக நிறைய பேர் வந்து வாழையாக வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க இந்த ஒரு வாட்டி தளபதி ஓட்டு போடலாமா ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இவ்வளோ உச்சத்தில் இருக்கும்போது ஒரு இவ்வளோ சம்பளம் கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறவர் சம்பாதிக்கலாம் வரலப்பா, ஏதாவது நல்ல செய்யணும் வராரு. நான் திமுக காரன் தான், இது வரைக்கும் போட்டுருந்தேன்னா, ஆனால் இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், ஒரு வாய்ப்பு கொடுக்குமே அப்படின்ற தாட்டுக்கு திமுக காரனே வந்துட்டான். நீங்கள் அதிமுக கூட மாற்றி போடுவாங்க, திமுக காரங்கிட்ட இருந்தெல்லாம் ஓட்டு வாங்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து பிளட்டு அவங்க கிட்ட இருந்தே ஓட்டு கன்வெர்ட் ஆகுதுன்னும் போது தான் இங்கே பதறல் ஜாஸ்தி ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மேடையில் வந்து பார்க்க முடியுது. நம்ம என்ன விழாது அறிவுத்திருவிழாவில் கூட தளபதியை பற்றி பேசி பதற வேண்டிய காரணங்கள்லாம் இதுதான். அவங்களுக்கு பதட்டம் ஜாஸ்தி, அது உண்மையான பதட்டம் தான். ஆக்சுவலாக இவர் வந்தால் வேறு லெவலில் இப்போ கூட 70% 70 சீட் அடிப்போம் தாவேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் களத்தில் இறங்கும் போது இந்த அங்கே இருக்க கட்சிகள் கண்டிப்பாக கூட்டணிக்கு இங்கே வர வேண்டிய சுச்சுவேஷன் அங்கே ஏற்படும். 90 தொகுதி சொல்லியிருக்காங்க இல்லையா வரும் டிஎம்கே அப்படின்ட்டு, அதெல்லாம் கூட்டணிலாம் சேர்த்து தான் அந்த 90 சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த மாதிரி கட்சிகள் இங்கே வரும்போது அது இன்னமும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது, அது 9 கூட ஆகலாம். இல்லை, அங்கே வந்து ரங்கசாமி அவர்களை பாராட்டும் போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி பற்றி எதுவுமே பேசலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒன்றிய அரசு தான் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கேயும் போய் பிஜேபி பேசலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கல்ல. சரி, இவங்க எனக்கு அதாவது என்னென்னா, முன்னாடி போனால் உதைக்குது பின்னாடி போனால் முட்டுதுன்ற கதை தான் திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும். இந்த ஒன்றிய அரசுன்ற பேரை எடுத்துகிட்டு வந்தது யார்? ஒன்றிய அரசு தான் கூப்பிடுவோம், நாங்கள் வந்து உங்களை மத்திய அரசுலாம் கூப்பிட முடியாது, ஒன்றிய அரசு தான் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு இன்ன வரைக்கும் ஒன்றிய அரசு தான் கூப்பிடுறாங்க. யாரால்? திமுகவால். அதை தானே அவர் பண்ணுறாரு. நீங்கள் சொன்னது தானே, இதை நீங்கள் ஒன்றிய அரசுன்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஆளுநர்லாம் வந்து சண்டைக்கு வந்தார் இல்லையா உங்ககிட்ட. எப்படி நீங்கள் ஒன்றிய அரசுன்னு கூப்பிடுங்க, மத்திய அரசு தான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்ன அந்த பேர் அது கரெக்டு தான், நீங்கள் சொன்ன இந்த விஷயம் ஒத்து போகுது அவருக்கு, அதனால் வந்து ஒன்றிய அரசுன்றாரு. இவங்களுக்கு புரியலைங்க. எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது. எங்கே போனாலும் அவங்க பேர் சொல்லு, பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லணுமா, அதிமுக அதெல்லாம் சொல்லணுமா? பேர் சொல்ல இவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? ஒன்றிய அரசுனா யார்? பிஜேபி. நீங்கள் ஒன்றிய அரசுன்னு பேர் வச்சதே நீங்கள் தான்.
திமுககாரங்க தான். ஸோ அவர் வந்து பிஜேபி அப்படின்னு சொல்லாம ஒன்றிய அரசுன்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த விமர்சனத்தை வந்து திமுக மட்டுமே வைக்கல, இப்ப நாம் தமிழர் கட்சியும் தொடர்ந்து வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த கருத்து குறித்தும் சார், விஜய் அவர்களை வந்து நாம் தமிழர் கண்டிப்பா விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணாலும் ஏன் சொல்றீங்கன்னா, பெரும்பான்மையான ஓட்டு அவங்களுக்கு காலியாக போகுது. உண்மையா அது வந்து நடக்க போகுது. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு பதற்றம். யார் வந்தாலும் வராதுன்னு நான் மட்டும் தான் கம்பு சுத்துவேன், அதில் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாள் தான் சீமானவர்கள். ஒரு ஃபைட்னா 2 பேரும் சேர்ந்து போட்டால் தான் அது ஃபைட்டு. தான் மட்டுமே கம்பு சுத்திட்டு நான் வந்து வின் பண்ணிட்டேன் அப்படின்னு நிற்கிறது தப்பு. கமல் வரும்போதும் எதிர்த்தாரு, ரஜினி வரணும் போதும் அவர் எதிர்த்தாரு, இப்போ விஜய் வரும்போது வரதுக்கு முன்னாடி வர ஸ்டாண்டு, இப்போ வந்து வந்ததுக்கு அப்புறம் எதிர்க்கிறாரு. அது மாதிரி நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் எதுக்காம இருந்தாலும் அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கான ஒரு விஷயம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல சில கட்சிகளை வந்து எதிர்க்கிறாங்க, சில கட்சிகளை எதிர்க்கல அப்படின்ட்டு. குறிப்பாக பிஜேபி எதிர்க்கிறாங்க, திமுக எதிர்க்கிறாங்க, அதிமுக எதிர்க்கல, காங்கிரஸ் எதிர்க்கல, அப்படின்னா ஒரு கூட்டணி கணக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் போயிட்டு எம்ஜிஆர் அவர்களை கோட் பண்ணி பேசுறாங்க. ஏன் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்காங்க. பாண்டிச்சேரியிலையும் போயிட்டு எம்ஜிஆர், அதிமுக அதை பத்தி ஏன் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்லை சார், அதிமுக பக்கமும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. சாஃப்ட் கார்னர்லாம் கிடையாது. இது என்னன்னா, எம்ஜிஆரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. டிஎம்கேல இருக்கவங்களுக்கு கூட எம்ஜிஆரை பிடிக்கும். இப்போ கூட உதயநிதி அவர்கள்லாம் சொல்லியிருந்தாரு நடுவில் பெரியப்பா அவரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே வந்து எதிர்கட்சியாக இருக்க ஒருத்தவங்களே வந்து எம்ஜிஆரை வந்து பெரியப்பான்னு சொல்லி ஒரு பாசத்தோடு கூப்பிடும்போது இவருக்கு வந்து வழிகாட்டியாக எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து பேசுறது என்ன இருக்குது? அவர் பேச தானே செய்வார். அதே மாதிரி இங்கே அதிமுக வந்து விமர்சிக்க மாட்டாரு, அதிமுகவை விமர்சிக்க மாட்டாருன்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. 10 வருஷமாக வந்து ஆண்ட கட்சி ஒன்று, அது வேணான்னு மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டுக்கு அனுப்புன அந்த கட்சியை பற்றி நாங்கள் எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணோம்னு நினைக்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ சண்டை யாருக்கு? திமுகவுக்கும் தாவேகாக்கும் தான். அந்த கட்சியோட ஸ்டாண்டு இதுதான். ஸோ அந்த நிலைக்கு வந்துருச்சா? இப்போ கூட்டணி குறித்து பார்க்கும்போது இப்போ காங்கிரஸ் கூட்டணி குறித்து கூட சில விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணி வந்து எப்பயுமே ஒன்றா தான் இருக்குது, இந்திய கூட்டணி ஒன்றா இருக்குன்ட்டு காங்கிரஸில் இருக்கவங்களும் பேசுகிறாங்க. இந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் அல்லது பிஜேபி கூட இருக்கவங்கலாம் அங்கே தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது, அல்லது கூட்டணி கட்சிகள் வருவாங்கன்னு சொல்கிறது, இன்னும் சில அமைச்சர்கள் திமுகவிலேருந்தே வருவாங்க அப்படின்ட்டு ஆதவர்ஜனா அவர் பேசுறது, இதெல்லாம் வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கா தாவேகா 2026 தேர்தலுக்கு? கண்டிப்பாக சார். இப்போ கூட நான் சொன்னோம் இல்லையா, 70 சீட் வந்து தாவேகாவுக்கு, 90 சீட்டு கூட்டணிக்கு வச்சு 90 சீட் வந்து திமுகவுக்குன்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அப்போ என்ன தெரியுது? ஆப்வியஸ்லி இவங்க 2 பேருக்கும் தான் ஃபைட்டு. நீங்கள் என்னதான் சொல்லிக்கலாம், அதிமுக சொல்லிக்கலாம், இல்லை நாங்கள் எதிர்கட்சி, நீங்கள் இப்போதைக்கு எதிர்கட்சி. ஆனால் சண்டைன்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான். அது களம் அப்படி தான் ரெடி ஆயிடுச்சு. சரி, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.